அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் குடும்ப வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். கடந்த நாட்களிலே உங்களுக்கு சில உபத்திரங்கள் வந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் சில உபத்திரங்கள், சில நெருக்கங்கள், சில நிந்தைகள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் உங்களை அழிப்பதற்கல்ல, அதையெல்லாம் உங்களை வாழ வைப்பதற்காக, அதையெல்லாம் உங்களை தகுதிப்படுத்துவதற்காக, உன் வாழ்க்கையை தகுதிப்படுத்துவதற்காக. உன் வாழ்க்கை உனக்கு ஒரு தள்ளாட்டமாக இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கை உனக்கு போராட்டமாக இருந்திருக்கலாம். அது முடிவு உனக்கு ஒரு கஷ்டத்துக்குள்ள கொண்டு விடுறதில்லை, ஒரு நஷ்டத்துக்குள்ள கொண்டு விடுறதில்லை, ஒரு துக்கத்துக்குள்ள கொண்டு விடுறதில்லை. அது நன்மையில கொண்டு என்ன செய்ய போகிறது? முடிய போகிறது. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் வந்த எல்லா நெருக்கங்களும் அது பெருக்கத்தை கொண்டு வருவதற்கு. சொல்லுங்க. என் வாழ்க்கையில் வந்த, இதுவரை வந்த எல்லா நெருக்கங்களும் அது எனக்கு பெருக்கத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, தேவன் நமக்கு நலமானதை மாத்திரம்தான் செய்வார ஒழிய தீமை செய்ய மாட்டார். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதனை மனிதன் மூலமாக தான் வருகிறது, தேவன் மூலமாக வருவது கிடையாது. ஆனால் இன்னொரு வசனம் இருக்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று அவன் விளங்கின பிற்பாடு அவனுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. அவர் சொல்றாரு, சோதனை வேலையிலே நீ உத்தமனா இருக்கிறாயா? சோதனை வேலையிலே நம்பிக்கையில் இருக்கிறாயா? சோதனை வேலையிலே நீ விசுவாசத்தோடு இருக்கிறாயா? சோதனை வேலையிலே கர்த்தரை பற்றிக் கொண்டு இருக்கிறாயா? சோதனை வேலையிலே கர்த்தரை தேடுகிறாயா? சோதனை வேலையிலே அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் சரியாக நீ செய்கிறாயா என்பதை அறியும்படிக்கு அவர் சோதனையை நமக்கு என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அதான் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் அப்படின்னா அதை தாங்கிக் கொண்டு அதை பொறுமையோடு அந்த வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். அதுதான் ஒரு சோதனை. அதான் சகிக்கிற மனுஷன் கடைசியில் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பாக்கியவான், அது பாக்கியவதியாக மாறுகிறது. ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு பாக்கியவதினா எல்லா காரியத்திலும் பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறார்? கொடுக்க போறார். இதுவரை கடந்த மாதத்திலே நீங்க பல நஷ்டங்களை, பல பணங்களை, நிந்தைகளை, அவமானங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாமே உனக்கு நன்மையிலே முடிய போகிறது. யோசேப்பு பாடுபட்டாரு, கஷ்டப்பட்டாரு, மரணம் டச் பண்ணிட்டாரு. யோசேப்பு ஒரு குழியில போட்டு திரும்பி எழும்ப முடியுமா? எழும்ப முடியாதா? மனிதர்கள், உடன் பிறந்தவர்கள், இரத்த பாசம் என்ன செஞ்சிருச்சு? குழியில போட்டுருச்சு. ரத்தத்தின் ரத்தம் தான். குழியில போட்டது யாரு? ரத்தத்தின் ரத்தம் தான். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு முதல்ல நம்ம ஆட்களே நம்மளுக்கு என்னவா இருக்கிறாங்க? சத்துருவா இருக்கிறாங்க. உலக ஆட்கள் இல்லை, நம்ம ஆட்களே. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பூமியில எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுப்பீங்க. அதாவது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எந்த அளவு அளக்கிறாயோ அந்த அளவு உனக்கு அளக்கப்படும். நீ எந்த அளவு நீ அளக்கிறாயோ அந்த அளவு உனக்கு அளக்கப்படும். அப்படி என்றால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்வைக்கு நாம் நலமானதை மாத்திரம் செய்ய வேண்டுமே தவிர தீமையானது செய்யக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்தார்கள். எதை நம்பி நடந்தாங்க? யாரை நம்பி நடந்தாங்க? அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நடந்தார்கள். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அவர்களை அழைக்கிறார். நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே உங்களை நான் என்ன செய்ய போறேன்? பிரவேசிக்க வைக்க போறேன், அதனால வாங்க அப்படின்னாரு. நீ இப்படி அடிமைத்தனப்பட்டுக்கிட்டு, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு, பல மணி நேரங்களே நீ வேலை பார்த்து அடிமைப்பட்டு, ரத்த வேர்வை நிலத்துல சிந்தி, படாத பாடுபட்டு, தூக்கம் இல்லாம, சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு அடிமைத்தன வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நான் இதுல இருந்து உன்னை பிரித்தெடுத்து
உனக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நீ ஃப்ரீயா சுதந்திரமாய் வாழ்க்கை வாழும்படியாக ஒரு செழிப்பான இடத்துல உன்னை வைக்க நான் உன்னை அழைக்கிறேன். நீ கடந்து வா. எகிப்து என்பது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. எகிப்து என்பது ஒரு மனிதனுக்கு கீழே இருக்கிற ஒரு வாழ்க்கை. எகிப்து என்பது பல பாடுகள், பல கஷ்டங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியாது. இரவில் எந்த நேரத்தில் வேலை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அவர்கள் கர்த்தரை விடுவிக்க நினைத்தார். அவர்கள் அங்கலாப்பை அறிந்தார். அவர்கள் துக்கம் பரலோகத்துக்கு கட்டினது, அவர்கள் வேதனை பரலோகத்துக்கு கட்டினது. அழைத்தார் மோசையை, என் மக்களை விடுதலை பண்ணு என்று. பார்வோன் மன்னடத்திலிருந்து மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களை வெளியேற்றினார். நடந்தார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 40 வருடங்களை அவர்களை நடத்தினார். அவர்கள் சரீரத்தில் பலவீனம் இல்லை. அவர்கள் ட்ரெஸ் பழசாகல. அவர் காலில் போட்டிருக்கிற செருப்பு கூட என்ன ஆகல, பழசாகல. நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் சரீரத்தில் பலன் இருக்கிறது என்று யோசனை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சரீரத்திலே வல்லமை இருக்கிறது என்று யோசனை பண்ணி பாருங்கள். தேவ பிள்ளைகள், அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னா மாசமா ஆயிட்டா போதும், உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், உடனே செக்கப்புக்கு போகணும். இந்த ஸ்கேன் எடு, அந்த ஸ்கேன் எடு, அங்கே போய் பாரு, இங்கே போய் பாரு. அதில் உட்காந்து ஒரு டோக்கனை வாங்கிட்டு அதில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அந்த டாக்டர் வர வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு வயிற்று அப்படி கையில் வச்சுக்கிட்டு வயிற்ற கையில் பிடிச்சிக்கிட்டே இப்படி உட்காந்துட்டு அப்புறம் டாக்டர் வந்த பிற்பாடு வரிசையை ஒவ்வொரு ஆளாக போய் அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் அந்த அம்மா எழுதுக்கு ஊசியை போட்டு கையில் ஒரு 2000 கொடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை இந்த காலம். காத்திருந்து பணத்தை கொடுத்துட்டு வரணும். அடுத்து இன்னும் 15 நாள் கழிச்சு இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்க. அது அந்த ஸ்கேனு எங்கே எழுதி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு தான் போகணும், வேற இடத்துக்கு போயிடக்கூடாது. இப்படித்தான் இந்த காலத்து பிரசவம் இருக்கு. ஆனால் அந்த காலத்து பிரசவம் உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பிரசவம் எப்படி தெரியுமா? நர்ஸு போற கொண்டு பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அது தேவன் கொடுக்கிற ஒரு பலன் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு. அலையில சொல்லுங்க. ஐயா வயிற்று வலிக்குன்னு சொல்லுவாங்க, உடனே நர்ஸை கூப்பிடுவாங்க, ஓடுவாங்க. ஓடும்போது அவங்க பிரசவம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களே பிரசவத்தை பார்த்து இவங்களே குழந்தைய கையில் வச்சுட்டு என்ன போல இருக்கு செல்லம் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறப்பட்ட காலம். அப்ப தேவன் அந்த அளவுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். பார்வோன் மன்னன் பாம்பளை பிள்ளை அழிக்கணும்னு சொன்னாரு, ஆனா அழிக்க முடியாது. தேவன் கூட இருந்தார். எவ்வளவு பார்வோனை ஒடுக்கினாரோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே போனார்கள். அதுதான் தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள் வரும்போது உங்கள் மனதுக்குள்ளே பேசுங்கள், உங்கள் எண்ணத்தில் பேசுங்கள். எப்படி பேச வேண்டும் என்று கேட்டால், 40 வருடம் வனாந்தரத்திலே நடத்தின தேவன் என்னையும் என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் நீங்க நடத்த மாட்டீங்களா? நீங்கள் நடத்துவதற்கு போதுமான இருக்கீங்க. 20 லட்சத்துக்கு மேல மக்களுக்கு அனுதினமும் சாப்பாடை கொடுத்து, மண்ணாவை கொடுத்து, காடையை கொடுத்து திருப்தியா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அனுப்பின என் தேவனே, அதே போல என்னையும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து என் சந்ததியை பெருக பண்ண வைக்கப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படி சொல்லி பாருங்க. அவர் நடத்துகிறவர். எப்படி நடத்துவாரா? உங்க தேவைகளை சந்தித்தவர் என்ன செய்வாரா? நடத்துவாரா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்களை எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தின என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் அவர் நடத்துவதற்கு எனக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த மனிதரையும் நம்ப மாட்டேன். கர்த்தரே எனக்கு பலன், கர்த்தரே எனக்கு கோட்டை. அவரே என்னை நடத்துகிறவர், அவரே என்னை போஷிக்கிறவர், முதல் முடிவு அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சோதனை வேலையில, வேதனை வேலையில அதை குறித்து நீங்கள் பேசுங்க. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொண்டு பேசுகிறார். அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தான் அழைக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே கடந்து வரப்போகிறது. வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 இந்த வசனங்கள்
இந்த வார்த்தை சத்தியமும் உண்மையுமானவைகள். இப்ப சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியமும் உண்மையானவைகள். அவர் சொல்றாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை எழுதுகிறவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக யோவான் எழுதுகிறார். இந்த யோவான் இந்த வார்த்தையை எழுதும் போது அவருக்கு வயது 90. அவர் வெளிப்படுத்த விசேஷம் எழுதும் போது அவருக்கு வயது 90. இயேசுவின் நாமத்தை பறைசாற்றி கொண்டிருந்த அந்த யோவானை ரோம பேரரசு, நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, உனக்கு தண்டனை, ஒரு தீவு, பத்ம தீவு என்று ஒன்று இருக்கிறது, அந்த தீவில் போட்டு உன்னை வாட்டி வதைக்க போகிறேன் என்று சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே அந்த தீவிலே போட்டு விட்டார்கள். அந்த தீவில் இருக்கிறவர்கள் யாரும் ஆள முடியாது. பல விஷ பூச்சிகள் உள்ள அந்த தீவு. அந்த இடத்துல ஒரு மனிதன் தனிமையாக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவு பக்கம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 450 தீவுகள் இருக்கிறது. அதுல ஒரு 20-25 தீவுகள் மட்டும்தான் மக்கள் வாழுகிற ஒரு தீவாக இருக்கிறது. மற்ற தீவுகள் பூரா ஒரு 4-5 தீவுகள் காட்டுவாசிகள் வாழ்கிற தீவா இருக்கிறது. மற்ற தீவுகள் எல்லாமே அது வெறும் காட்டு மரங்களும் காடுகளுமாய் இருக்கிறது. மனித நடமாட்டம் இல்லாத தீவுகள் இருக்கிறது. நம்ம இந்திய நாட்டில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிறது. அதே போல பத்ம தீவு என்கிற ஒரு தீவிலே ஒரே ஒரு மனிதன் தனிமையாக்கப்பட்டார். அவர் தான் யோவான். அவர் எழுதுகிறார் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தினை. அவர்கள் நினைத்தார்கள் இந்த பத்ம தீவில இந்த யோவானை போட்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அவனா மடி செத்து விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் அங்கதான் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே கர்த்தருடைய ஆவியின் மூலமாக அவர் எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்தார். வேதத்திலே கடைசியாக எழுதப்பட்ட அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை அந்த பத்ம தீவில் எழுதினார். நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, ஒரு சிறை தண்டனை கைதியின் மத்தியிலே அவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அதுதான் அந்த நேரத்தில் எழுதுகிற வார்த்தை தான். பார்த்துக் கொள்ளுங்க, நான் சகலத்தையும் உனக்கு நான் புதிதாக்குறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர். இந்த வசனம் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவை, இவைகளை எழுது. சத்தியம் உண்மையானவை, சகலத்தையும் நான் புதிதாக்க போறேன். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியம் புதிய காரியங்களாய் ஆக போகிறது? இதுவரை பழைய காரியங்களை பார்த்து 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 நீங்கள் நொந்து வெந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியங்கள், புதிய காரியங்கள். நீ புதிய காரியங்களை பார்த்திருக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் புதிய காரியங்கள், புதிய அன்பு, புதிய சமாதானம், புதிய இரக்கம், புதிய தயவு, புதிய செழிப்பு, புதிய வெற்றி, புதிய விடுதலை, புதிய சுகம், புதிய சந்தோஷம் உங்களை தேடி என்ன செய்ய போகிறது? இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு அறியாத எட்டாத புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் வாழ்க்கையில பாடின பாட்டே பாடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்யறது தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, இந்த மாதம் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே புதிய காரியத்தை குறித்து சிந்திக்கிறது கிடையாது. அதான் ஒரு வசனம் இருக்கு, இது ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. 43:19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியம் செய்ய போறேன். அன்பார்ந்தவர்களே, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன். இப்ப கடன் பிரச்சனை பழைய காரியம், கடனை அடைப்பது புதிய காரியம், அடகு வைக்கிறது பழைய காரியம், திருப்புறது புதிய காரியம், சண்டை போடுவது பழைய காரியம், ஒற்றுமையா வாழ்வது புதிய காரியம், நண்பர்கள் விட்டு ஓடுவது பழைய காரியம், நண்பர்கள் ஒன்று சேருவது புதிய காரியம். அப்படிப்பட்ட புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு அவர் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனித்து பாருங்க, திருப்பி வாசிங்க. நீ முந்தினவைகளை நினைக்காத, பழைய கஷ்டத்தை நினைக்காத, பழைய நஷ்டத்தை நினைக்காத, பழைய துக்கத்தை நினைக்காத, பழைய இழப்பை நினைக்காத, பழைய அவமானத்தை நினைக்காத அப்படிங்கிறார். அப்படின்னா உங்கள் எண்ணத்திலே, உங்கள் மைண்ட்ல, உங்க நினைவிலே, உங்கள் ஆத்மாக்களே நீங்கள் நினைக்கிற நினைவு அது புதிய நினைவாக இருக்க வேண்டுமே தவிர பழைய நினைவுகள் இருக்கக்கூடாது. பழைய நினைவுகள் துக்கமான நினைவு, பழைய நினைவுகள்
கெட்டுப்போன நினைவு, பழைய நினைவு, பாவமான நினைவு. ஆனால் அந்த பாவத்தில் இருந்து, அந்த கெட்டுப்போன காரியத்திலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்து புதிய வாழ்க்கை வாழும்படியாக உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அதுதான் ஒரு புதிய காரியம். அந்த புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போறார். திருப்பி வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்புறம் என்ன போட்டிருக்கு? இப்ப பாருங்க, புதிய காரியத்தை செய்வதற்கு உங்க சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஒருத்தர் அவமானப்படுத்திட்டா, ஏன் இவன் இப்படி பேசினா, எதுக்கு இவன் இப்படி பேசினா, இவன் அப்படி பேச மாட்டானே, ஏன் 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 அப்படின்னு அதைவே நினைச்சுக்கிட்டு, அதைவே சிந்திச்சுக்கிட்டு, என்னை இப்படி என் புருஷன் சொல்லிவிட்டானே, கிட்டத்தட்ட 15 வருஷமா என் புருஷனோட குடித்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு என் புருஷன் சொல்லிட்டாரு, ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, ஏயா சொன்ன, எதுக்கு சொன்ன, சொல்லியா 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 சொல்லியா, ஏமா தெரியாதனமா வாயில வந்துருச்சுமா இல்ல நீ ஏதோ யார சொல்லியிருக்க, நீ சொல்லு 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 சொல்லு, ஏமா தெரியாம வாயில வந்துருச்சுமா, நினைச்சு பார்க்கல வந்துருச்சுமா, கோச்சுக்காதமா, இல்ல நீ எவனோ உங்க வீட்டுல யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதான் சொல்றியா, சொல்லு 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 அப்படின்னு சொல்லி போட்டு நச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதை என்ன செஞ்சிடணும்? விட்டு விளையர் கடந்ததை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சில பேர் பாடின பாட்டே பாடுவாங்க, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், அதை செஞ்சு இதை செஞ்சு இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்? உங்கள் பேச்சும், உங்கள் நினைவும், உங்கள் சிந்தனையும் உங்க வாழ்க்கையில புதிதா இருக்க கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மரம் இருந்தா மரம் பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கும், வளர்ந்துக்கிட்டே போகும். அது கீழே என்ன செய்யாது? ஆகாது, மேலே போயிட்டே இருக்கும். பார்த்துக்கணும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில முந்தின நினைக்காதீங்க, பூர்ணமான சிந்திக்காதீங்க, புதிய காரியத்தை என்ன செய்யுங்க? சிந்திங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப 2 கொரிந்தியர் 5:17, 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான். வசனம் சொல்லுதுங்க, ஒருவன் இயேசுக்குள்ள இருந்தானா அவன் எப்படி இருக்கானா? புது பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? ஒளிந்து போயின. இது வார்த்தை, இது வாக்குத்தத்தம். அப்ப பழைய காரியம் ஒருத்தருக்கு வந்துகிட்டு இருந்தா அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறானா இல்லையா? அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையவைகள் இருக்கக்கூடாது, எல்லாம் புதிதா என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் நடக்கணும், புதிய அற்புதம் நடக்கணும், புதிய அதிசயம் நடக்கணும், பழைய காரியம் வரக்கூடாது. பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியம் நடக்காமே இருக்கு, பழசுதான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு புதுசு கூட பார்க்கல. ஒரு துணிமணி எடுத்தீங்கன்னா புதுசு, ஒரு நகையை வாங்கினீங்கன்னா புதுசு, ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா புதுசு, ஒரு வீடை கட்டினீங்கன்னா புதுசு, பிள்ளை நல்லா படிச்சு பாஸ் ஆச்சுன்னா புதுசு, பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சா புதுசு, ஒரு நல்ல வேலை வருமானத்தை கூட்டி கொடுத்தாருன்னா புதுசு, உங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சாருன்னா புதுசு. அப்ப இப்படிப்பட்ட புதிய காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நடக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை தோத்து போன வாழ்க்கை இல்ல, நஷ்டப்படுகிற வாழ்க்கை இல்ல, துக்கப்படுகிற வாழ்க்கை இல்ல, வேதனைப்படுகிற வாழ்க்கை இல்ல, கவலைப்படுகிற வாழ்க்கை இல்ல, அது ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலையான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. தோத்து போன வாழ்க்கை வாழக்கூடாது. அப்பனா நீ கிறிஸ்துவுக்குள்ள இல்லை என்று அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால்
பழையவைகள் ஒளிந்து போயின. அப்ப பழைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில அழிக்கப்பட வேண்டுமே, ஒழிக்கப்பட வேண்டுமே. அது தொன்று தொட்டு அது சாபங்களும் போராட்டங்களும் பலவீனங்களும் நம்மளை தொன்று தொட்டு பின்னால வரக்கூடாது. அதை சுட்டரிக்கப்பட வேண்டும், அதை அழிக்கப்பட வேண்டும். எல்லா போராட்டங்களும், எல்லா பிரிவினை ஆவிகளும் நம்மளை தொன்று தொட்டு வரக்கூடாது. சமாதான காரணர், சமாதானத்தின் வல்லமை நம்மளை என்ன செய்யணும்? பின்தொடர வேண்டும். அதுதான் புதிய. ஒரு கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு பழைய வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா சமாதான காரணர் சமாதானத்தை கொடுப்பாரு. அப்ப ஏன் அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியம் நடக்கலன்னா, நம்ம இயேசுக்குள்ள சரியான முறையில் இல்லை, கர்த்தருக்குள்ள சரியான முறையில் இல்லை, அப்புறம் சார்ந்தவர்கள சரியான முறையில் உலகப்புறமான வாழ்க்கை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிற காலத்தை நேரத்தையும் தேவன் பக்கம் செலுத்தாம, தேவ சமூகத்தில் செலுத்தாம உலகப்புறமா செலுத்துறதுனால தான் அந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய அன்பை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய ப்ரமோஷனை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய வேலையை பெற்றுக்கொள்ள முடியல, புதிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அதுக்கு முக்கிய காரணமே கிறிஸ்துவுக்குள்ள, இயேசுவுக்குள்ள, அவருக்குள்ள, அவரை தேடுவதில் நாம் சரியான முறையில் இல்லை என்பதுதான் அர்த்தம். இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள இல்லைனா உன் வாழ்க்கை புதுசா இருக்க வேண்டுமே தவிர பழைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உனக்கு மாதம் வருமானம் கூடுச்சுனா கர்த்தருக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறாய். நீ ஜெபத்துல, ஆவியில, நீ கர்த்தரை தேடுவதில், காலத்தை, நேரத்தை, சமயத்தை தேடும் போது பார்த்துக்கொள்ளுங்க, ஆட்டோமேட்டிக்கா பழைய காரியங்கள். நீ தேவ சமூகத்தில் நீ அமர்ந்திருக்கும் போது நீ நம்புகிற காரியம் அவரால் வருகிறது. அதான், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னை நம்பினவர் கைவிடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னை நம்பினவர் கைவிடுவாரோ. தாய் தன் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை மறந்து போகலாம். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை, ஏன் இருந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறேன், இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல எப்படி இருந்தீங்களோ அதை காட்டில உங்க வாழ்க்கையில படிப்படியாக ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது நான் கீழே போய்கிட்டு இருக்கிறேனா, அல்லது நான் மேலே போய்கிட்டு இருக்கிறேனா, என் குடும்பம் கீழே போகுதா, என் குடும்பம் மேலே போதா, என் பிள்ளை வாழ்க்கை கீழே போகுதா, என் தொழில் வாழ்க்கை கீழே போதா என்பதை நீங்கள் அறிந்து பாருங்கள். அப்படி என்றால் எனக்குள்ள எதை குறை இருக்கிறது? கர்த்தரை தேடுவதில் குறை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சரியான முறையில் இல்ல. நான் 6 மாசமா கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன், இன்னும் ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லைங்க. அப்போ கிறிஸ்துக்குள்ள சரியான முறையில் நம்ம இல்லை. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். என்ன எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்குள் இருப்பதால் பழையவைகள் ஒளிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயின. புதிய காரியத்தை இன்னிலிருந்து எனக்கு செய்ய போறார். அல்லேலூயா. புதிய காரியம் எனக்கு நடக்க போகுது. சரி, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய காரியம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சைக்கிள் வச்சிருக்கிறவன் சூப்பர் எக்ஸல் வாங்கணும், சூப்பர் எக்ஸல் வச்சிருக்கிறவன் பைக்கு வாங்கணும், பைக்கு வாங்கினாலும் அடுத்து கார் வாங்கணும், கார் வாங்கினாலும் அடுத்து லாரி வாங்கணும். யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? எனக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னுவீங்க, சொல்லுங்க பார்ப்போம். சரி, ரைட், விட்டுருங்க. இங்கே வந்தவர்கள் இந்த நாளிலே ஒரு கொடுத்து வைத்த ஒரு ஆட்கள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. ஒருவேளை வேலையில் நடக்கலாம், ஒருவேளை வருமானத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு புதிய காரியம் நடக்க போகுது. அந்த புதிய காரியம் என்ன கொஞ்சம் நினச்சி பாருங்க உள்ளத்துக்குள்ளே. என் புருஷன் குடிச்சிக்கிட்டு இருந்தானா, இந்த மாதத்துலேருந்து என் புருஷன் குடிக்க மாட்டான், அது புதிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் கரணபுரம் அடைக்க போகிறேன், அது புதிய காரியம். இந்த மாதத்தில் அடகு வச்ச நகையை வச்சுட்டே அதை திருப்ப போகிறேன், அது புதிய காரியம். கையை டாப்பாவுக்கு அபிஷேகம் இருந்தால் போதுங்க, எல்லாம் நம்மளை தேடி வந்துருங்க. அல்லேலூயா. எலியா கேட்குறாரு, நான் அக்கினி குதிரையில் போகிறேன், எலிசா என் உதவியாளர், எனக்கு அசிஸ்டண்ட்டு, என் பிஏவே, உனக்கு என்ன வேணும் கேளுவோம், விருப்பத்தை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். அவர் விவரமான ஆள், பார்த்துக்கொள்ளுங்க.
உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை காட்டில் ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணுங்கிறார். நான் 24 மணி நேரமும் ஒரு சிங்காசனத்தை ஒரு மாட மாளிகை தங்க கட்டில் உட்காந்துருக்கணும், படுத்திருக்கணும், நான் கூப்பிட்டா விதவிதமான சாப்பாடு வரணும், அதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு எலிசா கேட்டு இருக்கலாம். ஆனால் எலிசா அதை கேட்கல. அவர் என்ன கேட்டார்? உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை காட்டு ரெட்டிப்பான அபிஷேக வல்லம் எனக்குள்ளே கடந்து வர வேண்டும். அந்த அபிஷேகம் அற்புதங்களை கொண்டு வந்தது. எலியா செய்த அற்புதம் 7, ஆனால் எலிசா செய்த அற்புதம் 13. அந்த எலிசாவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணி 1 வருடம் கழித்து அவருடைய எலும்பு பட்டு ஒரு செத்த பிரேதம் உயிரோட எழும்புது. அதுதான் அந்த ரெட்டிப்பான அபிஷேகம். செத்த பிரேதத்தை உயிரோட எழுப்புகிற அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வேண்டும். அதை இந்த மாதத்தில் என் தேவன் கொடுக்க போறார். சாந்தட மாதர ஹபகத ரபால துரபா கதரபா ரிமாலா துரபா துரபா ரெட்டிப்பான அபிஷேக வல்லமை. விருப்பத்தை கேளு அப்படிங்கிறார். விருப்பத்தை கேளு அப்படிங்கிறார். விருப்பம் அபிஷேகம் இருந்தால் உனக்கு வருகிற பிரச்சனைகளை, உனக்கு கழுத்தில் இருக்கிற நுகங்களை அது சுட்டரிக்கிற வல்லமை அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தில் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும், இந்த அபிஷேகம் ரெட்டிப்பான அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அதை அழித்து விடுகிற வல்லமை நமக்குள்ளே அந்த ரெட்டிப்பான அபிஷேக வல்லமை அது பார்த்துக்கொள்ளு. அதுக்கு தான் ரெட்டிப்பான அபிஷேகத்தை அந்த எலிசா கேட்டார். ரப்பா ஹபா ஹபா ஹபா. இன்னைக்கு நீங்கள் நானும் கேட்க வேண்டிய ஒரு காரியம், எல்லாவற்றையும் கேட்கணும், ஆனால் அபிஷேகத்தை கேட்க வேண்டும். எலிசாவுடைய அற்புதம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா உலக ஆசை வரவே வராது. பணத்தை வந்து கொட்டுவான், வச்சுக்க வச்சுக்க பண்ணுவான். எனக்கு தேவையில்லை, அங்கே எனக்கு இருக்கு, அங்கே தங்கத்தில் நடக்க போகிறேன். பாருங்க, இந்த எலிசாவின் அபிஷேகம், நாகமானுங்கிற குஷ்ட ரோகி எலிசாட்ட வர்றான் பார்த்துக்கொள்ளுங்க. பட தளபதி, பயங்கரமான ஆளு. அவனுக்கு குஷ்டம் வந்துட்டு உடம்புல. அதை குணமாக்குறதுக்கு வீட்டு வேலைக்காரப்பில் ஒரு சின்ன பிள்ளை போய் சொல்லுது, அந்த மாதிரி அங்கே தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார், அங்கே போங்க அப்படின்ட்டு. அவர் அங்கே போகிறாரு. எலிசா பார்த்து என்னை தொட்டு சுகமாக்குவார் நினச்சிட்டு அந்த நாகமான் பட தளபதி போகிறாரு. ஒரு குரூப்பு அவர் பின்னாடி பட போகுது, ஒரு 1000 பேர் போகிறாங்க அவரை தேடி, எலிசாவை தேடி. ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தா படத்தளபதி ராஜாவும் உன்னை தேடி வருவாயா? ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தா. ஆமே, ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தா நீ ராஜாவை தேடி போக வேண்டியதில்லை, ராஜா உன்னை தேடி வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தா ராஜாவும் மந்திரியும் நம்ம வீடு தேடி நம்மளை பார்க்கறதுக்கு வருவான். ஏன்னா அபிஷேகம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. அபிஷேகம் செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்புகிறது. அதுதான் எலிசாவின் ரெட்டிப்பான அந்த அபிஷேக வல்லமை. சம்தட மாதட ஹபகத ரபாலகரல். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.